ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:16, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். டூ ஆல் திங்ஸ் வித்தவுட் மர்மரிங் அண்ட் டிஸ்பியூட்டிங் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிளில். இங்கிலீஷ் பைபிளில் வந்து 2:14 வரும், தமிழில் வந்து 16 வருது. என்ன சில நேரத்தில் வசனங்கள் வந்து முன்னும் பின்னமாக வரும் இங்கிலீஷ் பைபிளில், இங்கிலீஷ்லையும் தமிழில் எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமல் நம்ம செய்ய வேண்டுமா, தர்க்கிப்பில்லாமல். முறுமுறுப்பு அது குறித்து நம்ம ஒரு சின்னதாக நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். எனக்கு இது இல்லை, அது இல்லை, இருக்கிறதே குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். சரி, கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார்? எக்கச்சக்கம் ஏராளமான ஆசீர்வாதங்கள். ஒரு சில காரியங்கள் என்ன, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்து, நல்ல உடையை கொடுத்துருக்கிறார், நல்ல உணவை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு இருப்பிடத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு நீங்கள் எனக்கு சொந்த வீடு இல்லைங்க, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீட்லையாவது இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்ல. எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாமல் தெருக்களில் இருக்கிறாங்க, வீதிகளில் இருக்கிறாங்க. எனக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணுவாங்க, படுத்துருப்பாங்க வீடு இல்லாமல். ஸோ அப்படிலாம் ஜனங்க இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் லீஸுக்கு இருந்தாலும் ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்து, ஒரு ஷெல்டர், உங்களுக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது, அதுக்கு கர்த்தர் நன்றி செலுத்துங்க. தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கேன். காலையில் எழும்பும் போது தெளிந்த புத்தியோடு கூட இருக்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம், நம்ம யார் என்னன்னு சொல்லி. நிறைய பேர் அவங்க அநேக போராட்டத்தினால மனம் பேதலித்து போய் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. எப்படி எல்லாமோ அவங்க மாறி விடுகிறது வாழ்க்கை. ஆனால் தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்துருக்கிறார், வருமானத்தை கொடுத்து. ஒருவேளை வருமானம் இல்லைங்க, எனக்கு வந்து பெரிய ஒரு வருமானம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு வருமானமாக கொடுத்துருக்க. எத்தனை பேர் வேலை இல்லாமல், படித்து வேலை இல்லாமல், வருடக்கணக்காக வேலை இல்லாமல் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு சின்ன சம்பளம் தான் வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு அதிகாரம், ரட்சிப்பு. வசனம் சொல்லுகிறது, நாம் அல்ல, அவரே நம்மை முன்பதாக தெரிந்து கொண்டாராம். அப்போ அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கிற கிருபை, ஜெபிக்கிற ஒரு கிருபை. எத்தனை பேருக்கு கண் பார்வை இழந்து விழுகிறாங்க, வேதத்தை சரியாக வாசிக்க முடியல. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறதுக்கான ஒரு பலத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிக்கிறீங்க, இரவில் ஜெபிக்கிறீங்க, அது ஒரு பெரிய கிருபை. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதற்காக நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 காரியத்துக்கு மேலே நான் சொல்லியிருப்பேன். இதற்காக நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ நன்றி உள்ளவர்களாம் இருக்க வேண்டும், முறுமுறுக்கக்கூடாது. இருக்கிறத வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக எல்லாமே நம்ம அனுபவிப்பது எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான். அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போதே அப்படியே முறுமுறுத்து கொண்டு சண்டை போட்டுட்டு சமாதானம் இல்லாமல் அப்படி இருக்கும்போது அந்த நாள் முழுவதுமாகவே நமக்கு வந்து சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நன்றியோடு கூட, கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தேங்க்ஸ் கிவிங். எழும்பும்போது ஆண்டவரே எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி நன்றியில் இருதயத்தோடு கூட அந்த நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் முழுவதுமாக சமாதானமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது எல்லாமே அவங்க கொடுத்துருந்தார். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையில், வனாந்திரமான ஒரு வாழ்க்கை தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க உணவு கொடுக்குறார். மன்னாவை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுடைய உடை, அப்புறம் அவர்களுடைய காலணிகள், ஃபுட்வேர் கூட அவங்க வளர அதுவும் கூட வளர்ந்துதான். அப்போ ட்ரெஸ்ஸுக்கே நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இன்றைக்கி, ட்ரெஸ்ஸுக்கு, ஷூஸுக்கு. அப்போ அவங்க ஷூவாக இருந்தாலும், அவங்க செப்பல்ஸ் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், செருப்பு, ஸ்லிப்பர்ஸ், அதுவும் ட்ரெஸ்ஸும் வந்து கூட வளர்ந்து தான். அப்போது அது பாருங்கள், அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அது மாத்திரமல்ல, ஷக்கைனா க்ளோரி, கர்த்தருடைய பிரசன்னம். ஏதோ சொப்பனத்தில் காண்கிற பிரசன்னம், லிட்ரலாக அந்த ஷக்கினா மகிமை, மேக சம்பமாக, அக்னி சம்பமாக ஆண்டவரே அவர்களோடு கூட, அந்த மகிமைனா ஆண்டவர் தான் அந்த மகிமையோடு கூட, மகிமையாய் அவர்களோடு கூட இருந்தார். அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை வந்து நம்ம தரிசிக்கலை. நம்ம ஒருவேளை ரேராக சில நேரத்தில் சில ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க, கர்த்தரை சில விசுவாசியம் சொல்லியிருக்காங்க, கர்த்தரை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி, அது ரேராக நடக்கிற அனுபவம். ஆனால் இங்கே லிட்ரலாக ஆண்டோட மகிமையை அவங்க பார்க்குறாங்க.
ஆண்டவரை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மகிமை அவங்களோடு கூட வருது. ஸோ ஆண்டவரே அவங்களோடு கூட இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பின் நிமித்தமாக அவர்களால கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. 5,00,000 பேருக்கு மேல என்ன பண்றாங்க? எகிப்தை விட்டு வெளியே வராங்க. ஆனா 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் எகிப்துக்குள்ள கானானுக்குள்ள போக முடியுது. மற்ற எல்லாரும் வனாந்தரத்தை மடிந்து விடுங்கன்னு சொன்னா அவர்கள் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு அநேக நேரத்துல நாம் இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நம்ம நன்றி செலுத்தும் பொழுது, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நன்றி செலுத்தும் பொழுதுதான் கர்த்தர் இன்னும் அதிகமா நமக்கு கொடுப்பார். அந்த கானான் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு போவார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும். இன்றைக்கு ஏன் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா, அநேக நேரத்துல நம்ம என்ன காரணம் சொன்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கோம். இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன பண்றதில்ல? நன்றி செலுத்துவது இல்லை. அப்ப இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நம்ம நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல் ஊற்றுவார். நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்னன்னு சொன்னா, நிறைய பேர் என்கிட்ட ஒரு கோடி இருக்கு, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் வாழ்க்கை என்னன்னு சொன்னா, நமக்கு எல்லாம் நிறைவாய் நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபை. அது மாத்திரமல்ல, நாம் அடுத்தவங்களை ஆசீர்வாதமாய் மாறுகிறோம் பாருங்க, அதுதான் அந்த கானான் வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை இது ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. நீங்க 10 கோடி வச்சிருக்கலாம், 100 கோடி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சுயநலமாவே வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு உங்கள்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் நிறைவா இருக்குது, எனக்கு குறைவே இல்லை, நிறைவா இருக்கிறேன், அது ஒண்ணு. அடுத்தது, நான் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறுகிறேன், அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறுகிறேன், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற மாறுகிறேன், மற்றவர்களுக்கு சபைக்கு ஊழியத்திற்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறவனா மாறுகிறேன், மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம வர வேண்டும். நான் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு நேரத்துல குறைவா இருக்குது ஏசப்பா, நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், எனக்கு குறைவா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? இருக்கிற ஆசீர்வாதம் நன்றி செலுத்துங்க. தரித்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. கண்டிப்பா கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. எப்போன்னு சொன்னா, நாம் முறுமுறுக்கிற அந்த காரியத்தை நம்ம விட்டுவிட வேண்டும். கர்த்தர் என்ன எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதற்காக நான் நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.